ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GP20 கிட்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன பண்ணி வச்சுருக்காளுங்கன்னு வந்து பாருங்கள். இவளுங்க 3 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கூட்டாஞ்சோறு செய்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க காய்கறி எல்லாம் கொண்டு வந்திருக்காருங்க. அதில் தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. உருளைக்கிழங்கு 2 எடுத்து வந்திருக்காங்க ஃப்ரை பண்ணுறது. வீட்டில் இருக்க மசாலா பொருள், கடுகு, உப்பு, மிளகு, சீரகம், மஞ்சள்தூள், எண்ணெய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுப்பு பற்ற வைக்க பேப்பர்ஸ் இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அந்த பேப்பர் கட்டையெல்லாம் வச்சு இதுக்கு வந்து எங்கள் மாமியார் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இப்போ அவளோட ஃப்ரெண்டு, இவங்க தான் எங்கள் மாமியார். அவங்க ஃபோட்டோவில் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. செஞ்சு முடிச்சிருக்காளுங்க. ரசமும் கிரேப் ஜூஸ் வச்சு சாப்பிட்ருக்காளுங்க. ரசம், சாதமும், உருளைக்கிழங்கு ஃப்ரை இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காளுங்க. இது வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சுருந்தாளுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு மாடிக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்ருக்காங்க. பாருங்கள், சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரையு, இது கிரேப் ஜூஸு கடையில் வாங்கியிருக்காளுங்க. நெக்ஸ்ட்டு ரசம், தண்ணி இதெல்லாம் வந்து அழகாக ப்ளேட் பண்ணியிருக்காளுங்க. சாப்பிட்டுட்டு இருந்தது ஃபோட்டோ எடுத்துருந்தாலுங்க, வீடியோவும் எடுத்து வச்சுருந்தாலுங்க. ஸோ நம்ம தான் கூட்டாஞ்சோறு சீரியஸ் போட்டுட்ருக்குமே, அவளுங்க என்ன பண்ணி வச்சுருக்காளுங்க இந்த ஃபோனில். இதை பாருங்கள். இந்த லீவ் விட்டாலும் எனக்கு ஒரே தொல்லைன்னு சொல்ல முடியாது, சந்தோஷம்னு சொல்ல முடியாது, கற்றுக்குறாங்கன்னு சொல்லலாம். பாருங்க, மொத்த ரசத்தையும் ஊற்றிட்டாளுங்க. ஒரே புளிப்பு போல் இருக்குது. புளி எவ்வளோ கொண்டு போனாலுங்கன்னு தெரியலை. பச்சை மிளகாலாம் போட்டிருக்காளுங்க. ஃபுல்லாக அந்த சாதத்தில் ஃபுல்லாக ரசத்தை ஊற்றி அப்படியே சாப்பிட்றாளுங்க. திருப்பி அந்த ரசத்தை அந்த இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிருக்காளுங்க. அவங்கள செஞ்சதை அவங்களாலே சாப்பிட முடியல போல இருக்குது. ஃபோட்டோக்காக சூப்பர் சொல்கிறாளுங்க. நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்ல காலம் எங்களுக்கு யாருக்கும் தரல. அவங்களே 3 பேர் சாப்பிட்ருக்காங்க. இந்த 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 2 பேர் என் பொண்ணுங்க, அவள் எதிர்க்க வீட்டில் இருக்கவ. 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ரசத்தில் எவ்வளோ பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு ஃப்ரையு அது கலர்ஃபுல்லாக இருக்குது. அது எங்கள் மாமியார் ஹெல்ப் பண்ணியிருக்கனால கலர்ஃபுல்லாக இருக்குது. பரவாயில்ல, ஏதோ செஞ்சு சாப்பிட்றாங்க, ஹாப்பியாக இருக்காங்க, சேட்டை பண்ணாமல். அவ்வளோதாங்க. இந்த லீவில் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கூல் திறந்தோடனே அவங்கவுங்க புக்ஸை தூக்கிட்டு படிக்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. எதிர் வீட்டிலே இருந்தால் கூட அவங்கவுங்க